சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன். பாஜித்து போவோம். உனக்கு வீட்டுக்கு போ வழி தெரியும், நீ போ, நான் வாரேன். பூஜை நான் என்ன கொண்டுடட்டா? சும்மா ஒரு பேச்சு கேட்டேன், உடனே ஆட்டக்காரி ஆடிடுவாமா. அஜித் இவட்ட வாய் கொடுத்துட்டு நிக்காது, நம்ம கிளம்புவோம். திரிஷா, உனக்கு உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்லத்தா, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு நம்ம காலேஜுக்கு போவோம். இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ் எடு. இல்லத்தா, வேண்டாம், காலேஜுக்கு போவோம். சொன்னா கேட்கவும் மாட்டா. பாட்டி நேரத்து சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தியோ திரிஷா, அதான் உனக்கு காய்ச்சல் வந்துட்டோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தா. ஆமா, நீ வர வர இப்ப என்கிட்ட நல்லா பொய் சொல்ல தொடங்கிட்ட, அப்படித்தானே? அத்தா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. என்ன, நாங்க இனி வீட்டுக்கு கிளம்ப வந்து எவ்வளவு நாளாச்சு பத்தியலா? எம்மா போவலாம். ரமணி, நீல இருந்து விளையாடு, நான் பிள்ளைக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்க, சரியா? ரமணி, இங்க வா மக்களே. பிள்ளை எங்க வீட்லயே நிக்கிறியா? அம்மாவும் நீனும் எங்க வீட்டுக்கே வந்துடுங்க. சரி, அப்பா எங்க மக்களே? என்ன மக்களே சொல்லுங்க. அதனால நான் அப்பாயை பத்தி அம்மாட்ட கேட்க மாட்டேன். சரி மக்களே, நீ போ, போய் விளையாடு. ஓகே மாமா. மர்ஷா, நம்ம ரெண்டு பேரும் விளையாடுவோமா? வேண்டாம், நான் தனியா தான் விளையாடுவேன். என் தங்கச்சியும் மருமகளும் இவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்காவ, நான் இவ்வளவு நாளா பார்க்காம இருந்திருக்கேனே கடவுளே. இவ்வளோ கல் நெஞ்ச காரணம் நான் இருந்திருக்கேன். என்ன நினைச்ச எனக்கே கோபமா வருது. இந்த மனசு எதுக்கு இங்க இருந்து அழுதுட்டு இருக்காவ? ஏன் போய் திரிஷாளுக்கு காய்ச்சல் நேர்ந்து அழுதுட்டு இருக்குது? ஒன்னும் செய்யாது, இதுக்கெல்லாம் போய் அழுவாவளா? அதுக்கு இல்ல வசந்தி, என் தங்கச்சி மோவா அப்பா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. என்னங்க சொல்றிய? ஆமா வசந்தி, இப்பதான் ரமணி சொன்னா, கஷ்டமா இருந்து. உங்க தங்கச்சி வீட்டுக்காரர்களுக்கு என்ன ஆயிருக்காங்க? உற்று போயிட்டானோவே. எனக்கு அதுதான் வசந்தி, ஒண்ணுமே தெரியல. இனி அவள்கிட்ட தான் கேட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிடணும். நினைச்சாலே பாவமா இருக்குங்க. பேசாம உங்க தங்கச்சிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருவோமா? நானா அதுதான் வசந்தி நினைச்சேன். நீ எதை நினைப்பியோன்னு சொல்லி வருத்தத்துல இருந்தேன் பத்துக்க. நான் என்னதுங்க சொல்ல போறேன் சொல்லுங்க. உங்க தங்கச்சி நினைச்சா எனக்கே பாவமா தான் இருக்கு. நம்ம தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம், சரியா? வருவாளா வசந்தி? நான் பேசி பாக்கங்க. சரி வசந்தி, சரி. மைனியோ, நீங்களும் இங்கதான் நிக்கிறீங்களோ? ஆமாம்மா. மைனியோ, நாங்க இங்க வந்து நிறைய நாள் ஆயிட்டுல, நாங்க இனி வீட்டுக்கு கிளம்போம். எம்மா, நாங்களும் வீட்டுக்கு தான் கிளம்போம். நம்ம நாளைக்கு ஒருடே எங்க வீட்டுல ஒரு வாரம் இருந்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம், சரியா? இல்ல மைனி, வீட்டுல அந்தந்த ஆளை கிடந்து எல்லாம், நான் கிளம்பேன். அம்மா, நின்னதே ஒரு வாரம் எங்க வீட்டுல நின்றுட்டு போகலாம். ரமணி, இங்க வா மக்களே. நீ அத்தை கூடால வீட்டுக்கு வரியா எங்க வீட்டுக்கு? அம்மா வந்தா நானும் வரேன். அம்மா வருவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அத்தை வீட்டுக்கு போகலாம், சரியா? சரி நெட்டகாலி, அப்ப நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புவோம், சரியா? சொன்னா கேட்க மாட்டேங்குது. சரி, ஒரு வாரம் நின்னுகிட்டாவது போறேன். ரமணி, குளிப்போம். பிள்ளை குளிக்கல. அம்மா வா
என்ன வசந்தி நீ ஒரு வாரம் நிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கா? ஏ கூறுகிட்ட மனுஷா, உமக்கு ஒன்றும் தெரியவும் செய்யாது. அவள் இப்போ உடனே எங்கள் வீட்டில் வந்து நின்று நிற்கச்சிவா ஒரு வாரம் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் ஏம்மா நீ இங்கேயே நில்லுன்னு. அப்படியாம்மா? சரி சரி. முதல்ல நீர் அழுவே நிப்பாட்டம். வீட்டில் இருக்கச்சில ஒரு நிமிஷத்தூருக்கா காப்பின்னு கேட்பரு. இன்னைக்கு பேசாம இருக்கிய. மனசுல கவலையா இருக்குமா, என்ன பண்ண? சரி நான் காப்பி ஊற்றிட்டு வரேன் உமக்கு. காப்பி வாயாம குடிச்சா யாசுவா, நீ இப்ப காப்பி ஊத்திட்டு வரேன்னு சொல்ல. வேற என்ன செய்ய, காப்பி கேட்டா கோவம் வருவு, கேட்காம இருந்தா கஷ்டம் வருவு. சரி நான் ஊத்திட்டு வரேன், குடிங்க. த்ரிஷா வாங்க. த்ரிஷா நம்மளதான் கூப்பிட்டாங்க, வாங்க போவோம். காய்ச்சல் உங்களுக்கு எப்பத்துல இருந்து இருக்கு? டாக்டர் நேத்து நல்லா தான் இருந்தாங்க, இன்னைக்கு காலையில் எழும்பும் போதுதான் ரொம்ப ஃபீவரா இருக்குது. வாமிட்டிங் இருக்கா? ஆமா டாக்டர், வாமிட் இருக்கு. பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சாதா ஃபீவர் தான். நைட்டு என்ன சாப்பிட்டீங்க? நைட்டு தோசை சாப்பிட்டு படுத்தேன் டாக்டர். ஓ ஓகேம்மா, பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதா ஃபீவர் தான். நர்ஸ், நான் எழுதுறவுடைய மாத்திரை நீங்கள் கொடுங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க. இன்ஜெக்ஷனா? ஐயோ என் தங்கத்துக்கு வலிக்குமே. ஓகே டாக்டர். சார் நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க. மேம், இன்ஜெக்ஷன் போடாம டேப்லெட் எதுவும் கொடுக்கலாமா? இல்ல சார், இது இன்ஜெக்ஷன் போட தான் செய்யணும். ஓகே, கொஞ்சம் பார்த்து மெல்ல போடுங்க. ஓகே சார், ஓகே. மேம் அது யார் உங்களுக்கு? அது அவங்க என்னோட ஹஸ்பண்ட். ஓ உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டா? உங்களை பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமாம் மேம், மேரேஜ் ஆயிட்டு. ஓகே ஓகே. அப்பா இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா. மர்சாலும் சொல்றா, நானும் சொல்றேன் ஃபாதர்ஸ் டே. அம்மா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அம்மா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பட்டுக்குட்டி. ரமணி குட்டி, மாமாவுக்கு சொல்ல மாட்டியா? மாமா நீங்க மாமா அல்ல, உங்களை எப்படி ஃபாதர்ஸ் டே சொல்ல முடியும்? இது என் தங்கத்துக்கு மாமா அம்மா எல்லாமே நான் தான், சரியா? ஓகே மாமா. தென்னை வைத்து தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமரவ மெட்டு கட்ட அரண்